தொடவே கூடாத 3 ஆபத்தான சிவலிங்கங்கள். இது 3மே ரொம்ப மர்மமான லிங்கங்களாக இருக்குது. முதல்ல பாய்சன் லிங்கம், அதாவது விஷலிங்கம். இந்த லிங்கத்திலிருந்து 24 மணி நேரமும் விஷம் வலிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த விஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்குது. ஒரு மனிதனையே கொல்லக்கூடிய விஷமாக இருக்குது. சிவன் ஆழகால விஷத்தை குடிச்சிருவாரு. அந்த விஷம் தொண்டைக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக பார்வதி தன்னோட கையை வச்சு கழுத்தில் அமுக்குவாங்க. அப்படி அமுக்கப்பட்ட இடமா தான் இந்த இடம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல சிவலிங்கத்திலேருந்து பாய்சன் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது, வீரபத்திரர் கோவில் இருக்க 7 தலையோடு இருக்க இந்த சிவலிங்கம். இந்த கோவிலேயே ரொம்ப மர்மமான லிங்கம் இந்த லிங்கம் தான். ஏன்னா இந்த லிங்கத்தை ஒரு சிற்பி மதிய உணவு இடைவேளைக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருக்காரு. சிற்பி மதிய சாப்பாட்டை அவங்க அம்மாவை சமைக்க சொல்லிட்டு இந்த சிலையை செய்ய வந்திருக்காரு. அவங்க அம்மா சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த பிரம்மாண்டமான ஒரு லிங்கத்தை அவர் உருவாக்கி முடிச்சிட்டாரு. இரவு டைம்ல இந்த லிங்கத்துக்கு மேல இருக்க அந்த 7 தலை பாம்பு கீழே இறங்கி அந்த லிங்கத்துக்கு ரத்தத்திலையும் பால்லையும் தினைக்கும் அபிஷேகம் பண்ணுதான். மூணாவது, பிதா மகேஸ்வரர் கோவில். இந்த லிங்கத்தோட தலையில கிட்டத்தட்ட 25 ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டையில வந்து வினோதமான ஒரு திரவம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா வந்துட்டு இருக்கு. அந்த லிங்கத்திலிருந்து வர திரவம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. பல ஆராய்ச்சிகள் பண்ணி அதை என்னன்னே கண்டுபிடிக்காம கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இனிப்பாவும் இல்லாம கசப்பாவும் இல்லாம உப்பாவும் இல்லாம அது ரொம்ப வித்தியாசமான ஒரு தண்ணியா இருந்திருக்கு. அந்த தண்ணியை பலர் பிரசாதமாக வாங்கிட்டு போனாலும் தன்னோட தலையிலேயே தன்னோட உடம்புலையும் மட்டும் தடவுறாங்க. அந்த தண்ணியை இது வரைக்கும் யாருமே குடிச்சதே கிடையாது.